இது PAT மார்ஜின், PAT மார்ஜின், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் இதுதான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது தான் இந்த PAT மார்ஜின். ஸோ டேரெக்டாகவே நம்ம இங்கே வந்துக்கலாமே, எதுக்கு நீங்கள் ஒன்றுனா பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே நம்ம ஒன்று பார்க்கணும். காஸ்ட் ஆஃப் அந்த குட்ஸுக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்கு, ஸோ ஓவராலாக ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ ஆயிருக்கு. ஸோ அப்போல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்தாகணும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், EBITDA இது ரெண்டுக்கு வந்து எவ்வளோ வேரி ஆகுது அது நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்புறம் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது இதுதான் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் ப்ராஃபிட் கூட எல்லாம் சொல்லுவாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ எல்லா விதமான எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸு, டிப்ரிசியேஷன், அப்புறம் வந்து எல்லா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், எல்லா விதமான எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த நெட் சேல்ஸ் கூட மைனஸ் பண்ணி பார்க்கும்போது வர்றது தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது நெட் ப்ராஃபிட் இதுன்னு அர்த்தம். ஸோ இந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து டோட்டல் சேல்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் நெட் ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின். இவ்வளோ நெட் சேல்ஸ்க்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, ஸோ நெட் ப்ராஃபிட் இவ்வளோ தான். ஸோ அதை இன்ட்டு 100 பார்க்கும்போது இவ்வளோ பெர்சன்டேஜில் இந்த PAT மார்ஜினை சொல்லுவாங்க. ஸோ இந்த PAT மார்ஜினால என்ன தெரியுதுன்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் இவ்வளோ தான்ப்பா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் வச்சு நம்ம மூவ் பண்ணோம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டும் சரி, EBITDAக்கும் சரி, இந்த நெட்